மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். நாமல் உரையாற்றுவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், ஆக்ஸ்போர்ட் யூனியன் தெரிவிப்பு. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆக்ஸ்போர்ட் யூனியனில் உரையாற்ற திட்டமிட்டிருந்த நிகழ்வு நிறுத்தப்பட்டதாகவும் இது பின்னர் நடைபெறும் என்று ஆக்ஸ்போர்ட் யூனியன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ தரப்பு தெரிவித்த போது சொற்பொழிவை வழங்க முடியாததற்கு நாமல் ராஜபக்ஷவிடம் மன்னிப்பு கேட்ட ஆக்ஸ்போர்ட் யூனியன் அங்குள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று கூறியுள்ளதாக தெரிவித்திருந்தனர். இந்த திட்டத்தை அன்றைய தினம் செயல்படுத்துவதில் கடுமையான பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு ஆபத்து இருப்பதாகவும் பெரிய அளவிலான போராட்டங்கள் மற்றும் இடையூறுகள் ஏற்படும் என்று நம்பகமான தகவல் கிடைத்திருந்ததாகவும் நாமல் ராஜபக்ஷவிடம் ஆக்ஸ்போர்ட் யூனியன் தெரிவித்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் யூனியனின் தலைவர் திருமதி கேத்ரின் யங் நாமல் ராஜபக்ஷவுக்கு மின் அஞ்சலில் இதனை தெரிவித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார். தற்போதைய இடர் மதிப்பீட்டின் அடிப்படையில் விருந்தினர்கள், பேச்சாளர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரங்கின் வரம்புகளுக்குள் செயல்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. அந்த ஆலோசனையின் அடிப்படையிலும் கலந்து கொள்பவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான எங்கள் பொறுப்பை மனதில் கொண்டும் இந்த நிகழ்வை எதிர்காலத்தில் மிகவும் பாதுகாப்பாக நடத்தக்கூடிய ஒரு திகதி வரை ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளோம் என்றும் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் யூனியன் இரண்டினதும் அழைப்பின் பேரில் நாமல் ராஜபக்ச தற்போது இங்கிலாந்து சென்றுள்ளார். இருப்பினும் புலம்பெயர் தமிழ் மாணவர்கள் அமைப்புகளின் கடுமையான ஆட்சேபனைகளால் கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் யூனியன்களில் நாமல் ராஜபக்ச உரையாற்ற திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்வுகள் நிறுத்தப்பட்டதாகவும் புலம்பெயர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விடுதலை புலிகளின் சித்தாந்தம் உலகெங்கிலும் இன்னும் மிகவும் உயிர்ப்புடன் இருப்பதாக சஞ்சீவ எதிரிமன்ன எம்பி தெரிவிப்பு. இலங்கையில் பயங்கரவாதம் பௌதீக ரீதியாக முற்றாக ஒழிக்கப்பட்ட போதிலும் அதனுடன் தொடர்புடைய சித்தாந்தம் உலகெங்கிலும் இன்னும் மிகவும் உயிர்ப்புடன் காணப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமன்ன தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களின் மாணவர் சங்கங்களில் உரையாற்றுவதற்காக நாமல் ராஜபக்ஷவிற்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார். இவ்வாறானதொரு அழைப்பானது ஒரு நபருக்கு மிக அரிதாகவே கிடைக்கக்கூடிய பெருமதிமிக்க வாய்ப்பு எனவும் திறந்த உரையாடல் என்னும் கொள்கையின் அடிப்படையிலேயே இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதனை விவாதிப்பதற்கு இது ஒரு சிறந்த தளமாக அமைந்திருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் விடுதலை புலிகளின் ஆதரவு புலம்பெயர் அமைப்புகளின் பல்வேறு தலையீடுகளின் காரணமாக இறுதியில் அந்த உரையாடல் வாய்ப்பை ரத்து செய்ய பல்கலைக்கழக மாணவர் சங்க அதிகாரிகள் தீர்மானித்ததாக தெரிவித்தார். நாமல் ராஜபக்ஷவிற்கு கிடைத்த இந்த அழைப்பு மற்றும் அது ரத்து செய்யப்பட்டது வரையிலான ஒட்டுமொத்த செயல்முறையை ஆய்வு செய்யும் போது 3 முக்கிய அரசியல் உண்மைகள் தெளிவாகின்றன. முதலாவதாக, நாமல் ராஜபக்ஷ கட்டியெழுப்பியுள்ள அரசியல் அடையாளம் மற்றும் அவரது ஆளுமைக்கு உலகளாவிய ரீதியில் ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளதை இந்த அழைப்பு உறுதிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, இலங்கையில் பயங்கரவாதம் பௌதீக ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் சித்தாந்தம் உலகளவில் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதாக தாங்கள் நீண்ட காலமாக கூறி வந்த விடயம் இந்த சம்பவத்தின் மூலம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான அரசியல் முகாம் முன்னெடுக்கும் தேசியவாத அரசியல் கொள்கைக்கு கிடைத்த பெறுமதியாகவே இந்த எதிர்ப்பை நாம் கருதுவதாக மேலும் தெரிவித்துள்ளார். ஆவணங்கள் இல்லை என்பதால் மக்களின் வாழ்வாதார நிலங்களை பறிக்க முடியாது, வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நவன்னா வேதநாயகன் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் வாழ்வாதார நிலங்களுக்கு ஆவணங்கள் இல்லை என்பதை காரணம் காட்டி காணிகளை விடுவிக்க வனவள திணைக்களம் மறுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும்
மாவட்ட செயலகம் பரிந்துரைக்கும் காணிகளை முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் இரா சந்திரசேகர் மற்றும் ஆளுநர் நாவண்ணா பீதநாயகன் ஆகியோரின் இணைத்தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மணல் விநியோகம், அபிவிருத்தி திட்டங்கள், வீதி மற்றும் பாலம் புனரமைப்பு, வீட்டுத் திட்டங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் விவாதிக்கப்பட்டன. வனவள திணைக்களத்திடமிருந்து கோரப்பட்ட 10,821 ஏக்கரில் 1,088 ஏக்கர் மட்டுமே விடுவிக்க பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் முழு காணியையும் விடுவிக்க ஒருங்கிணைப்பு குழு ஏகமனதாக அனுமதி வழங்கியது. இரணைமடு குளத்திலிருந்து குடிநீர் பெறுதல், நகர்ப்புற குள ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், நிர்வாக பிரிவுகளை மறுசீரமைத்தல் மற்றும் சட்டவிரோத கடல் அட்டை பண்ணைகளை ஒழுங்குபடுத்தல் உள்ளிட்ட தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு 3 தமிழ் கிராமங்களை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சிங்கள பிரதேச செயலகத்துடன் இணைப்பதற்கு முன்னெடுப்பு, சாணக்கியன் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 3 தமிழ் கிராமங்களை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சிங்கள பிரதேச செயலகத்துடன் இணைப்பதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் போரதீவு பற்று பிரதேச செயலகத்திற்கு நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் விஜயம் மேற்கொண்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனுடன் பிரதேச செயலாளர் ரங்கநாதனுடனும் கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் வி மதிமேனன், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது எல்லை நிர்ணய சபையினால் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 3 தமிழ் கிராமங்களை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சிங்கள கிராமங்களுடன் இணைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களின் இனப்பரம்பலை மாற்றுவதற்கான முயற்சிகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். எல்லை நிர்ணயம் தொடர்பாக சில இடங்களில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறியிருந்தாலும் குறிப்பிட்ட கிராமங்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் தமக்கு கிடையாது எனவும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட எல்லை நிர்ணயம் தொடர்பாக அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அரச அதிகாரிகளுக்கும் அறிவிக்காமல் மட்டக்களப்பின் போரதீவு பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சில கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளை அம்பாறை மாவட்டத்திற்குட்பட்ட கிராம பிரிவுகளுடன் இணைப்பதற்கான கூட்டம் நடைபெற்றுள்ளதாக அறியப்பட்டுள்ளது. இதில் சில முன்மொழிவுகள் கொண்டு வரப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தமிழ் கிராமங்களை அம்பாறை மாவட்டத்தின் சிங்கள கிராமங்களுடன் இணைப்பதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட 25ஆம் கொலனி கிராமத்தையும் அம்பாறை உக்கன பிரதேசத்திற்குட்பட்ட குமாரிகம கிராமத்தையும் இணைத்து சமகரிபுர என்ற புதிய கிராமத்தை உருவாக்கி அம்பாறை மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருதல், மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ராணமடு கிராமத்தையும் அம்பாறை உகன பிரதேசத்திற்குட்பட்ட சுகதகம கிராமத்துடன் இணைத்தல், மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வெள்ளாவளி கிராமத்தையும் அம்பாறை உகன பிரதேசத்துக்குட்பட்ட கோணாகல கிராமத்துடன் இணைத்தல் போன்ற திட்டங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிவிலோயா திட்டம் குறித்து ஆராய்வதற்கு கள விஜயம் மேற்கொள்ள தீர்மானம். கிபிலோயா திட்டம் தொடர்பில் நேரடியாக சென்று ஆராய்வதற்கு அரசியல் தரப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் என்பவை கூட்டாக இணைந்து எல்லை கிராமங்களுக்கு கள விஜயம் மேற்கொள்வது என யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தின் ஒழுங்கமைப்பில் கிபிலோயா அபாயத்தின் குறியீடா என்ற தலைப்பிலான திறந்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் இடம்பெற்றது. ஊடக அமையத்தின் ஸ்தாபகர் இ தயாபரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தூனா ரவிகரன், பானா சத்தியலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தவத்திரு வேலன் சுவாமிகள், சட்டத்தரணி ஐங்கரன் குகதாசன், யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி எஸ் ரகுராம்,
யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள், எல்லை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைவு. மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் நிச்சயமாக ஒன்றிணைந்து போட்டியிடும் என பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளுக்கும் இடையிலான இணைவு குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் இதற்கான உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கையின் வரலாற்றில் இல்லாத வகையில் மிகப்பெரிய ஊழலாக நிலக்கரி ஊழல் நடந்துள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த ஊழலை மறைக்க முயற்சிப்பதாகவும் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு 7,672 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட 9 நிலக்கரி கப்பல்களிலும் தரமற்ற நிலக்கரியே காணப்படுவதாக ஆய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தரமான நிலக்கரியில் இருக்க வேண்டிய கலோரி அளவு இந்த கையிருப்பில் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையினால் பாராளுமன்ற ஆலோசனை குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த ஊழல் அம்பலமாகியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசியல்வாதிகளை திருடர்கள் என முத்திரை குத்திய ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தின் மீதே இப்போது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக அவர் விமர்சித்துள்ளார். இந்த நிலக்கரி ஊழல் குறித்து அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லகண்ணு காலமானார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு காலமாகியுள்ளார். இந்த தகவலை கம்யூனிஸ்ட் கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. 101 வயதுடைய ஆர் நல்லக்கண்ணு உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரச பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். வயது மூப்பின் காரணமாக அவரது உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தவுடன் வைத்தியர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையிலும் நேற்று முன்தினம் அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு அங்கு வைத்தியர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நல்லக்கண்ணு சிகிச்சை பலனின்றி காலமாகியுள்ளார். முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் பிற்பகல் 1:55 மணிக்கு காலமானதாக ராஜீவ்காந்தி அரச மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பெரும்பத்தூர் என்னும் கிராமத்தில் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி பிறந்தவர் ஆர் நல்லக்கண்ணு. பாடசாலை பருவத்திலேயே பாரதியாரின் பாடல்கள் மீது ஈடுபாடு கொண்டிருந்தவர். 18வது வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார். நெல்லை சதி வழக்கில் 27 வயதில் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் விடுதலை செய்யப்பட்ட போது நாடும் விடுதலை பெற்றிருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக 13 வருடங்கள் செயலாற்றியவர். விவசாய தொழிலாளர் சங்க தலைவராகவும் இருந்தவர். விவசாயிகள் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் உள்ளிட்ட பல போராட்டங்களில் ஈடுபட்டு வாழ்நாளில் பெரும் பகுதியை போராட்டம், சிறை வாழ்க்கை என கழித்தவர். ஏஐ மாநாட்டில் அதிர்ச்சி, சட்டையை கலற்றி இளைஞர் காங்கிரஸ் போராட்டம். இந்தியா மற்றும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்து காங்கிரஸ் இளைஞர்கள் சட்டையை கலட்டி ஏஐ மாநாட்டில் அரை நிர்வாண போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாநாட்டில் ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சாnchez,
கிரீஸ் பிரதமர் கிரிகோஸ், இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டொப்கே உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநாட்டு வளாகத்திற்குள் நுழைந்த இளைஞர்கள் தங்கள் மேலாடையை கழற்றி அரை நிர்வாண நிலையில் போராட்டம் நடத்தினர். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மோடி அரசு விவசாயிகளை விற்கின்றது, அமெரிக்காவுக்கு இந்தியாவை தாரை வார்க்காதே போன்ற முழக்கங்களை எழுப்பினர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் கோஷமிட்டனர். இந்த அதிரடி போராட்டம் மாநாட்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. டெல்லி காவல்துறை உடனடியாக தலையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்தது. கைது செய்யப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. போராட்டம் காரணமாக மாநாட்டு பாதுகாப்பு இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் உலகத் தலைவர்கள் முன்னிலையில் நடந்திருப்பதால் சர்வதேச கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த போராட்டம் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிரான காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் விவசாயிகள் நலனை முன்னிலைப்படுத்துவதாகவும் காங்கிரஸ் தரப்பில் கூறப்படுகின்றது. ஆனால் இத்தகைய போராட்ட முறை மாநாட்டு நிகழ்வின் கண்ணியத்தை பாதித்துள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஒட்டுமொத்தமாக டெல்லி உச்சி மாநாட்டில் காங்கிரஸ் இளைஞர்களின் அரை நிர்வாண போராட்டம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் மாநாட்டு பாதுகாப்பு நடைமுறைகளை கேள்விக்குறிக்குள்ளதாக இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்த விவாதத்தையும் மீண்டும் தூண்டியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை மற்றும் மாநாட்டின் தொடர்ச்சியான நிகழ்வுகள் இப்போது அனைவரின் கவனத்திலும் உள்ளன. செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் சந்தேகம், பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவிப்பு. அமெரிக்காவின் தலைமையில் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகள் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்பதில் சந்தேகம் இருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். உக்ரைனிய, ரஷ்ய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் சாதகமற்ற நிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் புட்டின் அமைதி ஒப்பந்தத்திற்கு புறம்பாக செயல்படுவதையும் எடுத்து கூறியுள்ளார். கீவின் நட்பு நாடுகளின் மெய்நிகர் கூட்டத்தில் பேசிய மக்ரோன் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் உக்ரைனுக்கு அதிகரித்த ஆதரவை கோரியுள்ளார். அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 90 பில்லியன் யூரோ உதவி தொகுப்பிற்கு ஹங்கரி வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்ப்பு தெரிவித்துள்ளதையும் விமர்சித்துள்ளார். முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ மவுண்ட் பேடன் வின்சர் அரச வாரிசு வரிசையிலிருந்து நீக்கப்படுவதற்கு ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி ஆதரவு. முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் வின்சர் அரச வாரிசு வரிசையில் இருந்து நீக்கப்படுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தனது அரசாங்கம் ஆதரவு வழங்கும் என ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஸ்டாமருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார். 2025 ஆண்டு அக்டோபரில் இளவரசர் உள்ளிட்ட பட்டங்கள் நீக்கப்பட்ட போதிலும் ஆண்ட்ரூ தற்போது அரியணை வாரிசு வரிசையில் 8வது இடத்தில் உள்ளார். மறைந்த பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி ஸ்டீபன் உடனான அவரது தொடர்புகள் குறித்து நீண்டகால சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் வாரிசு வரிசையில் இருந்து அவரை நீக்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து பிரித்தானிய அரசு பரிசீலித்து வருகின்றது. இதனிடையே பொது அலுவலகத்தில் தவறான நடத்தை குறித்த சந்தேகத்தின் பேரில் ஆண்ட்ரூ கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனாலும் எந்தவித தவறும் செய்யவில்லை என அவர் தொடர்ந்து மறுத்து வருகின்றார். இந்த நிலையிலேயே அவரது சகோதரரும் மன்னருமான 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் இந்த விவகாரம் உரிய அதிகாரிகளினால் முழுமையான நியாயமான முறையில் விசாரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler.
Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.